விநாயகர் கோவிலே வைத்தார்கள். இனிமே மகா மாலையை எரியக்கூடாது. அரண்மனையில இருக்கும் யானையின் தும்பிக்கையில மாலையை கொடுத்து அந்த யானை யார் கழுத்திலே மாலையை எறிந்ததோ அவரே உனக்கு மாப்பிள்ளை. அப்படியே ஆகட்டும் என்ற ஆணையை அலங்கரித்தார்கள். ஆண்டவனாகிய பகவான் ஆதிமூல பெருமாளை எண்ணி அழுதும் புலம்பினார். மகனே ஆதிமூலம், அம்மாளை கைபிடிக்க எனக்கு நீ உதவணும். ஆணையானது மாலையை வாங்கி ஆண்டவன் கழுத்திலே போட்டு பகவானை மத்தளத்திலே சுமந்து கொண்டு பார்வதி பக்கத்திலே விட்டது. பார்வதிக்கு மட்டும் பகவான் காட்சி கொடுத்தார். இறைவன் என்று அறிந்து அப்பா சொன்ன வாக்கு நாம தவறக்கூடாது. நான் 2 தரம் மாலையை எறிந்த இவர் கழுத்திலே விழுந்தது. ஆணையின் தும்பிக்கையில மாலையை கொடுத்தோம், அவர் கழுத்திலையும் விழுந்தது. ஆகையினால் இவரே எனக்கு மாப்பிள்ளை என்று ஆண்டவனை அலங்காரம் செய்து திருமாங்கலியத்தை தர்க்கராஜன் பகவான் கையில எடுத்து கொடுத்தார். பார்வதிக்கு ஆண்டவன் மாலை சூட்டுகிறார். அரணே நல்ல அறமாங்கிலியோ சூட்டுவாரா சிவனை நல்ல சிவனை என்று சிவனை என்று சிவமாங்கலியோ சூட்டுவாரா சிவனை என்று பகவான ஆண்டவன் பார்வதியை மனமுடித்து மணமட பந்தலே அமர்ந்திருக்கும் பொழுது 56 ராஜாக்களும் சாப்பிடாமல் கோபத்தோடு எழுந்தரித்தார்கள். ராஜா எங்களுக்கு பெண்ணு தாரம் என்று இறந்து உன் ஆண்டிக்கு உன் பெண்ணை கொடுத்ததுனால என் வீட்டுல கை நினைக்க கூடாது. அத்தனை பேரை எழுந்தரித்தார்கள். தர்க்கராஜன் கண்ணீரை வடித்தார். உடனே ஆண்டவன், ஓ மாமனாரே, ஆண்டிக்கு பெண்ணை கொடுத்தோம்ங்கிற கவலையா உமக்கு? இல்ல ஐயா, என் மக கல்யாணத்துக்கு 1000 கோட்டை அரிசி பொங்கி மலையா குமிச்சிருக்கேன். ஒருத்தர் கூட சாப்பிடாம போயிட்டாங்க. எனக்கு அன்னதோஷம் பிடிச்சிருமேனு கவலையா? உடனே ஆண்டவன், மாமா என் பிள்ளை ஒருவனுக்கு காணாத உங்க சாப்பாடு. அக்கினி தேவனையும் குண்டோதரனையும் அழைத்தார். குண்டோதரன் வயிற்றுக்குள்ள அக்கினி தேவனை ஏவல் செய்து, மகனே குண்டோதரா, உங்க தாத்தா மடப்பள்ளியில மலையா குமிச்சு போட்டிருக்காரு, பூந்து விளையாடு. குண்டோதரை வந்தான். தவசு புள்ள பழுமாறுகிறார்கள். இலைய போட்டா இலைய முழுங்கிறதா, அவியல் பொரியல வச்சா அதையும் முழுங்கிறதா. 1000 தவசு பிள்ளையும் பயந்து ஓடினார்கள். உடனே மடப்பள்ளிக்கு வந்து 1000 கோட்டை அரிசி சாதத்தையும் 4 பக்கமும் பண்ண பிடிச்சான். சாம்பார், ரசம், மோரு, பாயாசம் அத்தனை ஒன்னா விட்டு கொலைச்சு அடைஞ்சான். அவன் கைக்கு 3 உருண்டைதான் இருந்தது. ஒரு உருண்டை எடுத்து பகவானுக்குன்னு அவனே முழுங்கினான். இன்னும் ஒரு உருண்டை எடுத்தான். இது பார்வதிக்குன்னு அவனே முழுங்கினான். பைய ரொம்ப அவசரப்பட்டு சாப்பிட்டோம்னா திட்டுமுட்டு அடிக்கும். கொஞ்சம் கொஞ்சமா தான் சாப்பிடணும். 3வது உருண்டை எடுத்தான். இதுதான் எனக்குன்னு முழுங்கினான். அப்பமும் இவனுக்கு பசி நிக்கல. ஆண்டவனே பகவானே, அப்பா அப்பா பகவானே, உங்களோட கல்யாணத்தில் ஒரு வயிறு இருந்தது. பகவானோட கல்யாணத்தில் பாதி வயிறு நிறையல. அரணாரோட கல்யாணத்தில் அறவயிறு நிறையல. கடவுளோட கல்யாணத்தில் காவயிரும் அண்டாவ முழுங்கட்டுமா, உண்டாவ குப்பரைய முழுங்கட்டும். உன்ன தூக்கி என் தாத்தாவ பாட்டிய தர்க்கராஜன் கிட்டு 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 கிட்டுன்னு பயப்படுதான். ஓ மருமகனே, உங்க மகனை அனுப்புமியா? மகனே குண்டோதரா,
உன்னுடைய வயிறு பசி தீ அமரணமானா நீ மதுரைமா நகரத்திற்கு சென்று ஓடும் நதியிலே இரு கையை கொண்டு நீ கையை வைத்து அணை கட்டி மண்டி போட்டு வாயால் நீர் உறிந்து நீ குடித்தையானா உன் பசி உனக்கு தீரும் மகனே. உடனே மதுரைமா நகரத்துக்கு வந்தான். சொக்கருடைய ஆலயம் பக்கம் ஓடும் நதியில இரு கையை கொண்டு வைத்து கையை மறித்து அணையாக கட்டி ஒரு ஆறு தண்ணியும் உறிஞ்சு குடிச்சான். கையை வைத்த அணை கட்டியதுனாலே வைகை நதி என்று பேர் கொடுத்து குண்டோதரனும் கைலேங்கிரிக்கு வந்தார். பகவான் பார்வதி இருவேரும் அன்று இரவு பள்ளி அறைக்கு வர மறுநாள் மாப்பிள்ளை சுருள் கொடுக்க வேண்டும் என்று தர்க்கராஜன் கதவை திறந்தான். அங்க மாப்பிள்ளையும் பெண்ணையும் காங்கல ஆண்டவன் என்று அறிந்து மடேறும் அடைய இவனுக்கு பெண்ணும் கொடுத்தனே நான் ஒரு மடையமனா. பகவானுக்கு வாகனம் நந்தி வாகனம் காளை வாகனம் அதை இவன் எகழ்ச்சியா மாடேறி மடையமனா. ஆண்டவன் சாபம் கொடுத்தார். அடை தர்க்கா என்னை பார்த்து நீ மாடேறி மடையன் என்று கேட்டதுனாலே நாளை ஒரு கால உன் தலையை அறுத்து இதே மாட்டு முகத்தை உனக்கு நான் வைத்து மாட தேவதையாக நான் மாத்து வேண்டாம் என்ற ஆண்டவன் சாபத்தை கொடுத்தார். இதை அறிந்த தட்சன் இறைவனை எரிக்க வேண்டும் என்று யாகத்தை வளர்த்தான். வருஷம் 12 யாகம் தாங்காமல் ஆண்டவன் மூத்த மகன் கணபதியை அனுப்பினார். பார்த்தான் தர்க்கராஜன் கணபதி நம்மளுக்கு வந்த வேகத்துல அறுத்தாலும் அறுத்துருவான். பேர பிள்ளைக்கு பச்சனை பலகாரத்தை குமித்தார். ஆதிமூல கணபதி அதை சாப்பிட்டு அங்கே உட்கார்ந்தார். இளையவன் வடிவேலவனை அனுப்பினார். அவனுக்கு நாட்டியம்னா பிடிக்கும். ரம்பை ஊர்வசியை அழைத்து நாட்டியங்களை ஆடச் செய்தார். கலை மகளை அனுப்பி வைத்தார் பகவான். சங்கீத புஸ்தகத்தை மலையா குமிச்சார். ஆண்டவனுக்கு நாளுக்கு நாள் வேர்வை தாங்காமல் நெத்தியிலே இருக்கும் வேர்வையை வளைத்து பாறையிலே விட்டறிந்தார். அந்த பாறை இரண்டா வெடித்து வீரனல்ல புத்திரனும் தான் பிறந்தார். வீரத்தோடு வந்து பிறந்ததாலே வீரபுத்திரன் வந்தாரே வேர்வையில வந்து பிறந்ததாலே வேர்வ புத்திரன் வந்தாரே. அப்பா என்னை விரைவு செய்த காரணம் என்ன? மகனே நீ தார்காவனம் சென்று தர்க்கன் தார்கா வெள்ளித்தலை அறுத்து அக்கினிலே ஓட்ட அணைத்து வா என்றார். அவன் 18 கரங்களோடு தார்காபுரத்துக்கு வந்தான். தர்க்கன் யாருன்னு தெரியாது. ஆதிமூல கணபதியை கண்டா ஒருவேளை இவன் தான் தர்க்கனா இருப்பானோ என்று ஆதிமூல தலையை அறுத்தார். வேலவன் மீது வாளை கொண்டு வீசினார். புள்ளி மயில் மீது வடிவேலன் பறந்து சென்றார். மயில் ரெக்கையில ஒரு பக்கம் கோரைப்பட்டது. உடனே தார்காபுரத்துக்கு வந்தான். அந்த வீரபுத்திரன் வேர்வபுத்திரன் கோபத்தை கொண்டு தர்க்கனோட தலையறுத்தார். தார்காவல்லி தலையறுத்து யாகத்தில ஓடுவாரான். யாகமெல்லாம் அணைந்து போச்சு. ஆதிவள்ளி கைலாசம் வீரபுத்திரன் ஓடி வந்தார். மகனே வீரபுத்திரா கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் பொறப்பா. நீ 3 தலை அறுத்தாய். இன்னும் நீ 3 தலை அறுக்க வேண்டும். நீ வனங்களிலே அலைந்து திரிந்து எமேகிரி மலையிலே சென்று வடக்கே தலையும் தெற்கே காலுமாக எந்த ஒரு மிருகம் படுத்திருந்தாலும் அதன் தலையை அறுத்துவா என்றார் ஆண்டவன். உடனே வீரபுத்திரன் எமேகிரி மலைக்கு வந்தான். வெள்ளை யானையானது வடக்கே தலையும் தெற்கே காலுமா படுத்திருந்தது. வெள்ளை யானையின் தலை அறுத்தார். அதை அடுத்து வருகிற பொழுது காள மாடு அந்த காளையின் தலை அறுத்தார். அதை அடுத்து வருகிற பொழுது
மாசிக்கிடானால் செம்மறிக்கிடா. செம்பரிக்கிடா படுத்திருக்க கண்டா. அதனுடைய தலை அறுத்து 3 தலையவும் முக்கண்ணன் பகவானிடத்திலே ஒப்படைத்தார். ஆண்டவன் பகவான் வெள்ளை யானையின் தலை எடுத்து விநாயகர் பெருமாளுக்கு ஒட்ட வைத்தார். தலை பொருந்தியது. அன்னையில இருந்துதான் அவருக்கு யானை முகம். காளையின் முகத்தை எடுத்து தர்க்கராஜாவுக்கு ஒட்ட வைத்தார். மாசி கிடாவின் தலை எடுத்து தார்காவள்ளிக்கு ஒட்ட வைத்து ஆண்டவன் உயிர் கொடுக்க வாடாப்பா தர்க்கராஜா வார்த்தை ஒன்று சொல்ல கேளு. ஏய் தச்சா, அன்னைக்கு என்ன கேட்டிய யாவ இருக்காடா? மாடேரி மடையமணி என்னைய கேட்டிய, அதுக்கு தாண்டா இதே மாட்டு முகத்தை நான் உனக்கு வைத்தேன். உனக்கு மாட்டு முகத்தை வைத்ததுனால இன்னையில இருந்து மாட தேவதையாக நீ போவாயப்பா என்ற ஆண்டவன் வரத்தை கொடுக்க வாடாப்பா தர்க்கராஜா. ஆதியில தர்க்கராஜா பாதியில தலவாய் மாட மாட்டு முகம் வைத்ததாலே மாடசாமி ஓம்பேரு கல்லை கொண்டு எறிந்ததாலே கல்லறியும் மாடசாமி மாடத்திய ஓம்பேரு ஆண்டவன் வரம் கொடுக்க 1008 மாடனுக்கும் அண்ணாவி மாடசாமி கோலக்காரன் காலக்காரன் இல்லாத மாடசாமி கல்லறி மாட நாமம் கொடுத்த போது ஆடுவாரம் பாடுவாரம் ஆறாடி ஓடுவாரம் ஓடுவாரம் ஆடுவாரம் ஊழ சட்டம் ஓடுவாரம் கல்லறி மாடசாமி மலை விளக்கு பிறந்த பிள்ளை மாயாண்டி சுடலாய்யா மாயான பேச்சு அம்மா கட்ட பேச்சு நெட்ட பேச்சு பேச்சு வரம ராசுதையா பெருமாளும் சாமி ஆனவரும் காவல்கார கருப்பசாமி 21 தேவதை ஓடியா 61 பந்திகளும் ஆடுவாரம் பாடுவாரம் ஆடாடி ஓடுவாரம் வேலையான வேலையா விளையாடும் சமயமாச்சு மத்தியான மதியம் போல மதிய உச்சி வேலையில கல்லறி மாடசாமி உச்சியில குல்லாமா இல்லாத கல்லடையா ஒரு குல்லாமா தாமரக்க மணியழகா கல்லறி மாடசாமி மாயாண்டி சுடலாய்யா இலையோடு உண்டசாமி பேச்சு வரம ராட்சுதையா பேரு வச்ச கருப்பசாமி மகன் தவசனாவே சிவனேந்த பெருமாளும் 5 மணி வல்லையம்மா கல்லறி மாடசாமி கோவில்பட்டி கிராமத்தில ஆசூர் தன்னாதில அவந்த தேவதைதான் கல்லறி மாடசாமி பட்டு கச்ச பவள கச்ச ஒட்டு கச்ச செல்லடமா உச்சியில குல்லாவா உச்சி கண்ணில் பிறந்த படம் உச்சினுமா காளியம்மா தாயான முப்புடாதி கல்லறி மாடனூட ஐயாவோட வாசலில ஆடுதால பாடுதால ஆடாடி ஓடுவாரா ஓடுவாரா ஆடுவாரா உல சத்தம் ஓடுவாரா ஆதியில தர்க்கராஜே பாதியில தலவாய் மாட மாட்டு முகம் கொண்டதாலே உனக்கு கல்லறி மாடசாமி மனைவியிலேங்கில் பிறந்தவால ஓடியா ஓடியா மாயாண்டி சுடலாய்யா மாயானம் போவாரா மாண்டவன் மாயான பேச்சு
வரமராச்சுதையா ஓடியா ஓடியா பேரு வச்ச கருப்பசுவாமி அரசு மகன் தவசனாதே சிவனடைந்த பெருமாளோடு ஆசூர் தன்னாதியில அமர்ந்ததொரு தேவாதைதான் பாதியில தலைவாய் மாடு நாட்டு முகம் கொண்டவரா கல்லேரி மாடசாமி உச்சியில குல்லாவா ஒரு குல்லா பட்டு கச்ச பவள கச்ச ஒட்டு கச்ச செல்லடமா கல்லேரி மாடசாமி உச்சியில குல்லாவா காது கச்ச செல்லடமா கையருவா வல்லையம்மா பேசி வச்ச திருமகனா என் பேரு வச்ச மாயாண்டி சுடல மணி வல்லையம்மா அழகுக்கு ஒரு செல்லடமா மணி விளக்கில் பிறந்த பிள்ளை மாயாண்டி சுடலையா ஒளிவில் பிறந்த அழகு ஆங்கார கோலக்காரி தாயான பேசியம்மா பேசி வச்ச திருமகன ஓடிய பேரு வச்ச மாயாண்டி அம்மால அழைக்காட மாயான காத்தவளா மாயான பேசியம்மா மாயாண்டிய வளர்த்தவளா காடு காத்தவளா உடலைய வளர்த்தவளா தாயான பேசியம்மா புலிப்பிள்ளைய புடுங்குவாளா மாயாண்டிக்கு மாயாண்டி சுடல ஐயா மல்லிகப்பு வாசகத்தா பேச்சு வச்ச திருமகனா பேரு வச்ச மாயாண்டி மண்ட வட்ட புடுங்குவாரா ஆளு போல தும்பாரா மணிக்கொடல உருவாரா மாலை போல போடுவாரா நீலக்கொல தாமரக்கா எடுத்து எப்ப போடுவாரா பொங்கு மாலை போடுவாரா ஓடியா கையறிய கட்டியாக எடுப்பாரா அறிவயத்து எலும்பு எல்லாம் அல்ல வர தும்பாரா செஞ்சுடலாம் மாயாண்டி எலும்பு எடுப்பாரா வாச போல தும்பாரா கல மதிப்பாரா கல ஒடிப்பாரா கரும்பு போல தும்பாரா அழகின மனங்களெல்லாம் அழகிப்பு வாசாயா ஆண்டவனங்களெல்லாம் அழகப்பு வாசாயா கல்லேரி மாடசாமி ஆடப்பந்த கொளுத்துவாரா கல்லடி வாடா ஆதாளி ஓடுவாரா அங்கு இங்கு ஓடுவாரா உணவார மணங்குவாரா வாரா மாயான பேசியம்மா மாயானம் காத்தவளே மாயான பேசியவா அஞ்சுகளை கொஞ்சி வர்ற பேசி அழகுகளை மின்னி வர்ற அழகுல கொண்டு கொடுங்க சத்தியான பேசியம்மா
ஒருவரனே சேவல் கோழி ஒருவரனே ஈசமகன் சுடலகித்தான் ஏழாவது மரணாதியில எருமைக்கிடா பலிகள் உண்டு ஈசமகன் சுடலாரியா உச்சியில குல்லாவா உல்லாச கால்நடையா தலையில் ஒரு குல்லாவா தாமரை கமணி அழகா கல்லேரி மாட சுவாமி ஓடியா பட்டு கச்ச பவள கச்ச ஒட்டு கச்ச சல்லடமா சாமி இப்படி ஆடிச்சுன்னா 8ஆம் மாதம் வரைக்கும் கால் வலிக்காது. ஒரு வருஷம் ஆனாலும் வலிக்குமா? எங்களுக்கு தான் தொண்டை வலி. ஆடட்டும் பாப்பா. ஒட்டு கச்ச சல்லடமா உச்சியில குல்லாவா காங்கு கச்ச சல்லடமா ஐயருவா வல்லையமா பட்டு கச்ச பவள கச்ச ஒட்டு கச்ச சல்லடமும் உச்சியில குல்லாவும் மாயாண்டி சுடலையோடு கல்லேரி மாடசுவாமி செப்பையில பிறந்த பிள்ளை சீதாதேவி வளர்த்த மகன் செல்ல பிள்ளை கர்ப்பசுவாமி பேச்சு வரமராசுதையா பேரு பெற்ற சிவபெருமான் ஆசூர் தன்னாதிலே உடையார் சாஸ்தாவுட வாசலில அமர்ந்த தெய்வம் கல்லேரி மாடசுவாமி 1008 மாடனுக்கு ஓடியா ஓடியா மாடசுவாமி மாட்டு முகம் கொண்டவர மாடசாமி ஆறுக வனமதியில தனியரசு ஆண்ட தெய்வம் தர்க்க மாடம் தரவாய் மாடாடு 1008 மாடனுக்கும் அண்ணாவி மாடசுவாமி கோவில்பட்டி கிராமத்தில ஆசூர் தன்னாதியில கருத்த உடையார் வாசலில காவலாக அமர்ந்த தெய்வம் காவல்காரர் மாடசாமி கல்லேரி மாடனுக்கு கச்சமெல்ல வருந்து கட்டியா கருங்கச்ச சுங்கலிட்டு கட்டி மெல்ல வரைஞ்சு கட்டி உச்சியில குல்லாவா உல்லாச காலடையா முன்புறத்து சுங்கலில மோகினிய அச்சரமா கல்லேரி மாடசாமி பின்புறத்து சுங்கலில பிரமதேவ அச்சரமா வலதுபுற சுங்கலில வைரவ அச்சரமா ஆசுருல அமர்ந்த தெய்வம் ஐயாவான கல்லறி மாடு கருத்தவுடைய வாசலில கொலுவிருந்த தேவாதைதான் கோலக்கார ஜாலக்கார பொல்லாத தேவாத பேரு வச்ச தெய்வம் தானே கல்லேரி மாடசாமி முண்டக்கனா முத்து போல வல்லோலிவா ஆசூரில் அமர்ந்த தெய்வம் ஐயாவான கல்லறி மாடு எடுத்து வைக்கும் கால்களுக்கு எருக்கலம் செல்லடமா தூக்கி வைக்கும் கால்களுக்கு செல்லடமா பின்னி வைக்கும் கால்களுக்கு பிச்சு செல்லடமா கல்லேரி மாடசாமி கருத்துடைய ராசலிலே விருந்த தேவாத பாலக்காரன் ஜாலக்காரன் பொல்லாத கல்லறி மாடு மணிவிளக்கில் பிறந்த பிள்ளை மாயாண்டி சுடலாயா 1008 மாடனுக்கும் அண்ணாவி மாடசாமி கல்லேரி மாடனுக்கு முட்டை போல முடியலகா முத்து போல பல்லொலிவா பாலக்காரன் ஜாலக்காரன் பொல்லாத மாடசாமி கல்லேரி மாடனுக்கு ஊரு எல்லாம் ஒம்பேரு உலகமெல்லாம் உண்புகளா நாடு எல்லாம் ஒம்பேரு நகரமெல்லாம் உண்புகளா ஆனப்பட குதிரைப்பட கல்லேரி மாடசாமி ஐயங்காட்சி பைப்படையா தண்டியெல்லாம் பெரும்படையா சகலாத்து கூடாரமா பொல்லாத மாடசாமி ஐரன வரவழைப்பா வல்லையம்மா பிடிப்பாரா வேறன வரவழைப்பா புல்லாவ
மாட்டுவாரா கல்லேரி மாடசாமி சாம்பசிவன வரவழைப்பா சல்லடமா மாட்டுவானா அக்கினி தேவனைத்தான் பந்தம் போல கொடுத்துவாரா ஆனப்பந்த வருகையில கல்லேரி மாடசாமி அடுக்கிட்டடி வருகையில வீரப்பந்த வருகையில வித்தருவா வருகையில காண பெடியருவா கையருவா வல்லையம்மா மணி விளக்கில் பிறந்த பிள்ளை மாயாண்டி சுடலையா சுடர்வதைவில் பிறந்தவரா சுடலையான மாயாண்டி மாயானோ தன்னாதியா எங்க சுடலைக்குத்தா மாண்ட பெறமோ உனக்கு தில்லைவான களமதில எங்க சுடலைக்குத்தா செத்த பெறமனுக்கு வேகுலப்பா சுடலையா இப்ப மாண்ட வேணோ பிள்ளை வானம் போனையானா சென்றுடல மாயாண்டி செத்த வேணமும் தின்றிடலாம் உனக்கு அழுகின பெணங்கள் எல்லாம் அழுகின பெண்களெல்லாம்